வருகிறவர் மாணவராலும் அப்படியே சிங்கானத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியம் மரித்தோர் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன். சிலுவையின் மரபுகளை நுழைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறார். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதா. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 28ஆம் வசனம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுக்கும். போன வாரம் என்ன பார்த்தோம்? விடிவெள்ளி நட்சத்திரம் பரிசு அளிக்கிறது. அவனுக்கு அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. பரிசோடு கூட தான் அவர் வருகிறார். வெடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவன் லூசிபர். முதல்ல அவன் விழுந்து போனான். அந்த உண்மையான வெடிவெள்ளியாய் இருக்கிறவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், வெடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுக்கும். அதுக்கு முன்னால என்னெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இதையும் அடிஷனல் போனஸ். உனக்கு போனஸ், உங்களுக்கு எனக்கு வெடிவெள்ளி நட்சத்திரம். வெடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு கொடுத்து போன வாரம் விளக்கமாக நாம் பார்த்தோம். அது வீனஸ் கோளம். கிரேக்க மித்தாலஜி, இந்து மித்தாலஜி எல்லாம் கார்த்திகை தீபம் சொல்றாங்களா, அதைத்தான் சொல்லுவாங்க. பிசாசை தனக்கு சாதகமா மாற்றி தன்னை வழங்கும்படி அவன் வைத்திருக்கிறான். நான் உண்மையில ஆண்டவர் தான் விடிவெள்ளி நட்சத்திரம். வாழ்க்கையை பிரகாசிக்கிற தேவன், வழிகாட்டுகிறவர். அதே போல நாம மற்றவர்களுக்கு வழிகாட்டுகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி வைப்பார். சரி, 29ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை கேட்க இஷ்டம் இருந்தால் நான் உன்னை பலவந்தம் பண்ணவில்லை என்பதுதான் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு அதுதான். ஊழியக்காரருக்கு தானே எழுதுறாரு. சரி, விட்டுருவோம். அடுத்த சபைக்கு வர போறோம். ஆதியாம் வெளிப்படும் 3 அதிகாரம் 1ஆம் வசனம் வருது. இங்க சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. சொல்லுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய். சர்தை 7 சபையில 5வது சபைக்கு ஆண்டவர் எழுத சொல்றார். இந்த சர்தை குறித்து ஒரு சில சரித்திர பின்னணிகளை பார்த்துவிட்டு அக்காலத்தில் அந்த சபை எப்படி இருந்தது, அதற்கு அவர் சொல்லுகிற செய்தி என்ன, அதான் முக்கியம். சர்தை இதை டாக்டர் ஜோசப் ஸ்டோவர், கார்னர்ஸ்டோன் யூனிவர்சிட்டி பிரசிடென்ட், அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை தான், அதனுடைய பின்னணியத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சர்தை சபை இப்பொழுது எங்கே இருக்கின்றால் துருக்கி நாட்டிலே இருக்கிறது. துருக்கி அப்போ ஏசியா மைனர். இந்த சர்தை
பெர்ஷிய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக லிதியா என்ற பெயரோடு கூட அது இருந்தது. என்னுடைய பழைய பெயர் லிதியா. டெல்லியுடைய பழைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்திரபிரஸ்தம். பீகாருடைய பழைய பெயர் என்ன தெரியுமா? சரித்திர குறிப்படி மகத நாடு. நடந்தான் இருக்கு. இதெல்லாம் இந்தியன் ஹிஸ்டரி. ஆனால் இந்த சர்தை நாட்டை அல்லது சர்தை ஊரை கிறிஸ்துவுக்கு முன்னால 340வது ஆண்டில் அலெக்சாண்டர் த கிரேட் இதை வெற்றி கொண்டு தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தார். அதற்கு பின்பு இந்த பட்டணம் அல்லது நாடுனே சொல்லலாம், கிரேக்க ராஜ்யத்தின் மிக முக்கியமான நாடாக மாறி. இது ஆர்டிமிஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்குகிற ஒரு இடமாக இருந்தது. கிரேக்கோடைய தெய்வங்கள் ரோம தெய்வங்களில் ஒன்று. இது ஒரு தேவதை. என நம்ம ஊர்ல இருக்குல்ல, ஐயாட்ட கேட்ட சொல்லுவார், எத்தனை தேவதை இருந்தது, எத்தனை கோயில் போனீங்கன்னா ஒரு சொல்லுவார். இவ வேட்டை, அடுத்தது காடு, அடுத்தது குழந்தை பேரு கொடுக்கிற சக்தி உள்ள ஒரு தெய்வம் என்று நம்பப்பட்டது. இந்த சர்தையில் இருக்கிறவர்கள் பல தெய்வங்களை கும்பிட்டார்கள். சீசரையும் தெய்வமாக கும்பிட்டார்கள். எதற்கென்றால் தங்கள் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வை அடைய வேண்டும். தான் மனுஷனுடைய நோக்கம். இந்த சர்தையில தான் யூதர்களுடைய ஜப ஆலயம், பெரிய ஜப ஆலயம், பாலஸ்தீனத்துக்கு அடுத்ததாக வெளியே இருந்தது. அது முக்கியம், பின்னால வரும். இது கிறிஸ்துவுக்கு முன்னால் 133வது ஆண்டில் ரோமன் பேரரசின் கீழ் வந்தது. இது சர்தையுடைய எனது சரித்திரம். பாயம்பட்டை எடுத்தா ஒரு சரித்திரம் இருக்கும், திருநெல்வேலி எடுத்தால் அது போல. இப்போ அங்க உள்ள சர்ச்சஸ் எப்படி இருந்தது? அங்கே இருந்த யூத ஜபாலயத்தில் மனம் திரும்பினர், ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் அதில் அங்கமாக இருந்தார். புரியுதா? புரிஞ்சு வச்சுக்கோ. அதற்கு அப்புறம் புறஜாதிலிருந்து மனம் திரும்பினவர்கள், நம்மை போல் மனம் திரும்பினவர்களும் அந்த ஜபாலயத்திற்குள் வந்தார்கள், ஐக்கியத்துக்கு வந்தார்கள். உண்மையில் சபை என்று வரும்போது அங்கே எப்படி இப்ப இருக்க கட்டடம் மாதிரி கட்டடம் பெருசு இல்லை, சபைகள் வீட்டு சபைகள் தான் இருந்து. அப்போ சினகாக் வந்தாங்கள, அவங்க அப்படின்னு கேட்ட பின்னால அந்த காலத்து ரோம பேரரசு என்ன நினைச்சதுன்னா, அதாவது விசுவாசிகள் கிறிஸ்தவர்களும் யோத மதத்தினுடைய ஒரு பங்காக, பகுதியாக நினைத்துக் கொண்டார். ஏன்னா யூத மதத்திற்கு, யூத மதம் ரோம பேரரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதம். பெர்கமுக்கு வரும்போது, பெர்கமுக்கும் அடுத்தது அந்த பிலடெல்பியா வரும்போது அது தெரியும், அது அப்போ விளக்கி சொல்றேன். ஆனால் 60வது வருஷத்து, கிறிஸ்துவுக்கு பின் 60வது வருஷத்து
ரோமாபுரியில வந்த ஒரு பெரிய தீ, நீரோ தான் வச்சார். அதற்கு பின்பு யூத மதத்திற்கும் கிறிஸ்தவருக்குள்ள வித்தியாசத்தை அவர்கள் ரோம பேரரசு கண்டு கொண்டது. அந்த 60வது வருஷம் வரைக்கும் உபத்திரம் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே வந்து யூதர்களால இருந்தது. அதற்கு பின்பு ரோமாபுரி என்ன நினைத்தது, இந்த கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத ஒரு குழு, இது நம்ம பேரரசுக்கு விரோதமானது என்று நினைத்து 60க்கு மேல ரோமா சீஷர்கள், அது ஒரு பெரிய சரித்திரம், ரத்த சாட்சி சரித்திரம். அதுலதான் கொல்லப்பட்டது பேதுரு, பவுல், யோவான தூக்கி கொண்டு போய் போட்டாங்க எண்ணெய் செடியில போட்டு. அதற்கு ஏற்பட்ட உபத்திரத்துக்கு கணக்கே கிடையாது. கான்ஸ்டன்டைன் காலத்து வரைக்கும் அந்த உபத்திரம், டக்லீஷியன்ஸ் அதெல்லாம் படிச்சோம். இப்படிப்பட்ட சர்தை இதை ஆண்டவர் அங்க உள்ள சபை அப்போ இந்த சர்தையில உபத்திரம் வந்த பின்பு அவர்கள் ஜபாலயத்துக்குள் இருக்க முடியவில்லை. 2 பேருக்கு வித்தியாசத்தை. பிறகு அவர்கள் வீடுகளில் கூடி, ஹவுஸ் சர்ச்சஸ் தான் அதிகம். நல்ல பணக்காரர்கள் வீட்டில், பெலமான் வீட்டில் எப்படி இருந்ததோ அங்கே அது நடந்தது. இப்போ இங்க வருவோம் 3ஆம் அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறார். தேவனுடைய ஆவியை உடையவரும் 7 நட்சத்திரம்னா 7 ஊழியர்களை 7 சபையின் பிஷப், தலைமை போதகர்களை கையில் வைத்துக் கொண்டு அவர் சொல்றார். நல்லா கவனிக்கின்ற இடத்தை 7 சபை தூதர்களை கையில் அப்படி ஏந்தி இருக்கிறார். 7 நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். 7 பேரும் ஆண்டவர் கரத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அதுல சர்தை தூதனை பார்த்து அவர் சொல்றார், உன் கிரியைகளை உன்னை பத்தி எனக்கு தெரியும், நம்மளை பத்தி கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம போய் அவர்கிட்ட பரிசை சொன்ன மாதிரி வாரத்தில் 2 நாள் வாசிக்கிற, நான் மற்ற மனுஷரை போல அல்ல, நான் தஜபாகம் கொடுக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், இந்தாயக்காரனை போல அல்ல, ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. முழங்கால் படிட்டோனே ஆண்டவரே நீர் என்னை அறிவி, நான் எப்படி இருக்கணும் அப்படியே வந்திருக்கேன், எனக்கு நீர் உதவி செய் அப்படின்னா உடனே நம்மள ஆண்டவர் அறிந்த ஆண்டவர், நீ இதை விட்டுருப்பா, இப்படி பேசிட்ட, நீ தப்பா இனிமே பேசக்கூடாது, உணர்த்தி திருத்தி ஐக்கியப்படுத்தி பிறகு ஜபத்தை பண்ணும்போது அந்த ஜபத்துக்கு பருத்த. இந்த கிரிகள் என்னங்கிறது பின்னால சொல்றேன், அது இருக்கு. இப்போ அவர் சொல்றார், அவனை பார்த்து, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்த ஊழியக்கான கத்தர்காய் தோத்து பாருங்க. ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 7 பொன்குத்து விளக்குகள் அப்படியே உலாவிட்டு இருக்கா தேவகுமாரன், 7 நட்சத்திரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு.
அதுல ஒரு நட்சத்திரம் ஒளி கொடுக்கவில்லை. செத்து போயிட்ட செத்த ஊழியக்காரன் கொஞ்ச நேரத்துல நாரி போவான். அப்படிதானே? புரியுதா? அவனையும் கையில் வைத்து ஏன்னா அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். இந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவரே நீரே அறிவீர். எங்க இருக்கு? லேசில கீழே போட மாட்டாரு, கையில வச்சிருப்பாரு. அது செத்து நாட்டினாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வாரு? எப்படியாவது அவனை உயிர்ப்பிக்க மாட்டோமா, மறுபடியும் பிரகாசிக்க வைக்க மாட்டோமான்னு அவர் என்ன செய்வாரு? நினைப்பாரு. அதான் ஆண்டவர். நாம் என்ன செய்வோம்? தூக்கி தூரப்பட்டுருவோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஜீவன் கொடுத்த தெய்வம். எசேக்கியேல்ல இந்த இடத்துல வருது 37 அந்த வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க. 1009 சொல்லுங்க. பாத்தீங்க வசனம் எத்தனாவது வசனம்? இந்த எலும்புகள் உயிரடையுமா? 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். செத்து போன எலும்பையும் உயிர் பெற செய்ய வல்லமை உள்ளவர். செத்து 4 நாள் ஆனால் ஆன்சரையும் உயிர்ப்பிக்கிற வல்லவர். செத்த விசுவாசி, செத்த ஊழியத்தார், பிரதிஷ்டை செத்து போயிட்டு, தீர்மானம் செத்து போயிட்டு, இயேசுவுக்காய் ஜீவிப்புங்கிற உறுதி செத்து போயிட்டு, என்ன வந்தாலும் பண்பிட்டன்னு நினைத்த நினைப்புகள் செத்து போயிட்டு, செத்து போன நிலைமையில இருக்க விசுவாசி, செத்து போன நிலைமையில இருக்க ஊழியக்கார, செத்தவனையும் கையில வச்சுக்கிட்டே தான் இருக்கு. கீழே போட அவருக்கு விருப்பம். எரேமியாவை பார்த்து, நீ கொயவன் வீட்டுக்கு போ, அந்த பாத்திரம் கொயவன் கையிலே கெட்டு போயிட்டு எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் தேடி தேடி பார்த்தேன். ஐயா, கொயவன் கையிலிருந்து அந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு, ஆண்டவர் சொல்றார், அந்த பாண்டத்தை கொயவன் வேற பாண்டமாக வணைந்தான். அது போலதான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற நான் கெட்டு போனவளாய் இருந்தாலும் தேவன் தூர எறிய மாட்டார். ஆளை மறுபடியும் கருவ கொடுத்து, இஸ்ரவேல் தேசம் கெட்டு போயிட்டியா, யூதா கோத்திரம் கெட்டு போயிட்டு, அதுக்காக ஆண்டவர் அவளை வெறுக்கல, அவளை வேறே பாண்டமாக வணைந்து. அதுபோலதான் தேவனுடைய கிருபை என்பது அவ்வளவு மேலானது. கிருபையை உதாசீனப்படுத்தக் கூடாது, கிருபையை நஷ்டப்படுத்தக் கூடாது. வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கிருபையாய் ரட்சித்து, கிருபையாய் அபிஷேகித்து, கிருபையாய் அழைத்து, கிருபையாய் வாக்குத்தத்தங்கள் கொடுத்து, கிருபையாய் தரிசனங்கள் கொடுத்து, கிருபையாய் உபதேசங்களை கொடுத்து நம்மை ஆண்டவர் வழிநடத்தும் போது சுயத்திற்கும்
மாம்சத்திற்கும் பிசாசுக்கு இடம் கொடுத்து விலகினா கிருபையை நாம் நஷ்டப்படுத்தி விடுவோம். அதனால கிருபையை நஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு பிறகு அடுத்த வாரம் எடுத்து சொல்லுங்க, அந்த பாத்திரம் கோயவன் கை வீட்டுக்கு போகும், அங்கே அவன் கோயவனை பாருன்னு சொல்றது. ஆண்டவர் வெளியே எரிந்து விடுகிறவர் அல்ல, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்த அழைப்போம் கிருபை வரங்களும் மாறாக தெய்வத்தை அறிந்து கொள்ள, நம்முடைய ரட்சகரை அறிந்து கொள்ளணும். தெய்வீகம் அதை ஒரு பொழுதும் நீங்கள் அலட்சியம் பண்ணாது. ஆராதனை இன்னைக்கு 3.5 மணி நேரம். நான் நேரத்து உட்கார்ந்தவன், ஐயா ஒரு 15 நிமிஷம் கொடுக்கணும், இவர் ஒரு 15 நிமிஷம் கொடுக்கணும், அவர் 1/2 மணி நேரம் கொடுக்கணும். அப்ப நான் ஆராதனை எவ்வளவு தூரம் நடத்த 11 மணிக்கு முடிக்கணுமே. 11 தாண்டிட்டா ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுத்துறக்கூடாது. ஏன்னா வீட்டில் ஒரு வேலையை வச்சுட்டு வந்துருப்பீங்க, போய் தான் சமைக்கணும். எங்க வீட்லயும் அப்படித்தான். அதை அப்ப ஆண்டவர் ஆண்டவரை நான் ஒப்பு கொடுத்தது ஒண்ணுதான் சொன்னேன், அவர்களுக்கெல்லாம் நேரம் நான் ஒதுக்கிட்டேன், ஆராதிப்பதற்கு நான் நேரம் ஒதுக்கல. எவ்வளவு நேரம் நீ சொல்லிடும், நான் ஆராதிக்க. ஆராதனைக்குரியவர் அவர் சொல்லும்போது சொன்னார், தூதர்கள் உற்று பார்க்கிறார்கள், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாம் கர்த்தருடைய நாமத்தை புகழுகிறோம். தெய்வீக நாமம் தூதர்களுக்கு வெளிப்படல, நமக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்த. அவர் கிரியைகளை புகழுகிறோம். அதை யோசிப்ப, இவ்வளவு பலவீனமா இருக்கான், இவ்வளவு கஷ்டமா இருக்கான், இவனை போட்டு விட்டு அது வருத்த எடுத்தா, ஆனா இங்க வந்து கர்த்தர் நல்லவர்னு சொல்றாங்க. இது எப்படி? தேவதூதர்களுக்கு கஷ்டம் தெரியாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் நீதியாய் நடக்க, நியாயமாய் நடக்க, தேவ வார்த்தை சார்ந்து நடக்கணும்னு ஒழுங்கும் ஒழுக்கமும் உள்ளவர்களாக நடக்கிறவர்களுக்கு தான் உலகம் என்ன செய்யும், துன்பத்துக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதனால்தான் பேதுரு சொன்னார், சீஷர்கள், தேவனுள்ள தேவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் உண்டு, தங்களை பாக்கியவான்கள் சொன்ன ஒருத்தர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். வரிசையெல்லாம் என்ன சொல்லுவான், பேதுரு மீன் பிடிக்கிறான், அவனுக்கு என்ன வேதம் தெரியும், எனக்கு நான் வேத பண்டிதன் தெரியுமா? இப்படியே சொல்லித்தான் நம்ம ஆட்களும் இன்னைக்கு கெட்டு போறோம். நான் சொல்றேன், வேதம் தெரிந்தது உண்மை, வேதம் கொடுத்த தெய்வத்தை தெரியுமா? நான் சொல்றேன், இன்னும் புரியுதா? ஐயா உதாரணத்துக்கு அப்புறம் எடுக்க, நல்ல மனுஷன், நிறைய டிராக்ஸ் எழுதியிருக்கார். அந்த டிராக்ஸை படிக்கும்போது அதோட கருத்துக்கள் காரியங்களை அறிந்து கொள்ளலாம். அவரை தெரியுமா? அதான் அடுத்த கேள்வி. சாம்சன் பால் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார், கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள். சாக்பூனன் ஐயா எழுதியிருக்கிறார். ஆனா அவரை தெரியுமா? வேதம் வாசிப்போம், வேதம் கொடுத்த தெய்வத்தை தெரியுமா? வேத வாக்கியங்கள்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கு? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன்
அதுல எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தேறினவனா இருக்கணும். எங்க இருக்கு தேடுக்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் யாருன்னு தெரியுமா? தெரியுமா? ஆனால் பைபிள் ஸ்டடி, ஆனால் 4ஆம் தேதி தீமோத்தேயு பள்ளி, 12ஆம் தேதி பிடிஹெச், அதில் வந்து சேரலாம். லதா பேர் போட்டிருக்கு. மேரி சிஸ்டர் இங்கே போமா வந்தா பார்த்துக்கலாம். ஒரு ஆள் ஃபீஸ் கட்டுங்க, ஒரு ஆளுக்கு நாங்க ஃபீஸ் கட்டுறோம். படிச்சா சரி, யோசிச்சு சொல்லணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டு. தேவ ஆவியானவரை தெரியுமான்னு ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்காங்க ஐயா, ஆனா பரிசுத்த ஆவியானவரை தெரியாதான். எப்படி எனக்கு தெரியல. யோவான் 14ஆம் அதிகாரம். இதுக்குதான் 21ஆம் தேதி கேள்வி பதில என்ன கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காங்க. ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 14ஆம் அதிகாரம் 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், பக்கம் 149. அப்பொழுது எந்தெண்டைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றமான அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ அறியாமலே இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தா நம்ம ஒன்று பாட்டு பாடணும். ஊழியக்காரனுக்கு அப்படிதான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, அந்நிய பாட்ட பேசு. என்ன லைஃப், என்ன லைஃப், என்ன பண்றீங்க? தேவாவினால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அதை கொடுத்தவரை நாம் அறியவில்லை. அவர் அறிந்து கொள்ள, அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஜோம் என்ற நாளைக்கு ஆராதனை. ஆண்டவரே 11 மணி, நான் 1 மணி நேரம் நோ, நான் நடத்துறபடி நடத்துவார், பேசுவார். சரி, 8:30 மணிக்கு ஆரம்பி, 10 மணிக்கு தான் ஆராதனை முடிக்கும். 11:30 மணிக்கு முடிக்கும். பிறகு எல்லா நேரமும் வந்தது உங்களுக்கு தெரியும். ஐயா ஜெயக்குமாரை கூப்பிட்டு 11:40 மணிக்கு கத்த சொல்ற நேரம் தான் படிப்பாங்க. என்ன பெரிய வில்லங்கமா போச்சு. சரி பண்ணோம், பார்த்துக்கிட்டேன், போட்டோம். ஏன்னா முதல் தடவை. சரி சொல்லுங்க, செய்யுங்க. பிறகு உட்கார்ந்த கத்தர் ஒழுங்குள்ளவர், சொல்லிக் கொடுப்பார். 12 மணிக்கு நீ முடிச்ச அழகாச்சு. ஆண்டவர் அவர் பாட்டுக்காகவே எல்லாரும் சிருஷ்டித்துட்டு போனார். முதல் நாள் சிருஷ்டித்து சாயங்காலமும் ஆகிய விடியற்காலமும் ஆகிய முதல் நாள் அவரை கரெக்டா செய்யக்கூடிய உட்கார்ந்துட்டேன். இவர் இப்படி சொல்லிட்டார், கர்த்தாவே நீரே பார்த்துக்கொள்ள என் ஜனத்தை, 12க்கு முடிச்சிடு. 12க்கு கரெக்டா 12க்கு மேலே எந்திரிச்சிட்டேன். அது வரைக்கும் என்னை எந்திரிக்க விடலை. பேசிட்டோம். 12க்கு முடிச்சு முடிஞ்ச பிறகு சொன்னேன், 12 தாண்டி இருந்தா காலரை பிடிச்சி இழுத்து இருப்பாங்க.
எனக்கு என்ன, கர்த்தர் சொல்றது அப்படியே. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஒரு விசுவாசிட்ட சொன்ன, இத நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படணும்னு ஒரே மாசத்துல வந்து ஆவியானவர் தன்னை நடத்தின விதத்தை சொல்லி கடைசியில் ஒரு ஆத்மாக கிறிஸ்துவுக்குள் கொண்டார். கிருபையா நடத்துவார், ஊழியத்தில் நடத்துவார், ஜீவத்தில் நடத்துவார். இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோம், அவருக்கு உணவு வாங்கிட்டு அவரு காணிக்க வாங்க மாட்டேன்ட்டாரு. யாரையும் தோத்திரம் கொடுத்தது அதில் போடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு போனோம். அங்கே பெருந்தொகை கொண்டு வந்தது. சரின்னு பே பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அங்க ஒண்ணு கர்த்தர், இதுதான் நீ காணிக்கையில இருந்து எடுக்கணும், இது நீ பேமெண்ட் பண்ண, அது ஓம் பணம், இது ஏன் பணம். சரியாண்டவரே நீ சொல்றபடி செய்யற போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த தொகையை எனக்குரியதான் நான் கொடுத்துறேன், இந்த தொகையை சபையில இருந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அமௌண்ட் அவருக்கு ஜிபேல அனுப்பி எல்லாம் சொல்லி கொடுப்பாரு, எல்லாம் நடத்துவார். அவர் தகப்பன். அவர் சொல்லும்போது 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். கை கொள்றீங்களா? தானே திரும்ப திரும்ப சொல்றான், பக்தியா இருங்க, ஒழுங்கா இருங்க, நீதியா இருங்க. பாட்டு மட்டும் பாடிடுறோம். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாக. அன்பு கோர்ந்தால் என் கற்பனையை கை கொள்ள கடவன். ஒரு கற்பனை மற்ற 5, 6, 7 இருக்கு. ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்து சொல்றார், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நீங்க கற்பனைக்கு கீழ்ப்படுத்தி பாருங்க ஐயா, மனத்தாழ்மையா நடந்து பாருங்க ஐயா, மன்னித்து பாருங்க. முதல்ல மேல ஆண்டவர் விரும்புவது ரொம்ப ரொம்ப மன்னிக்கிற சுவாபம். ஒரு ஊழியர் வந்திருந்தார் ஜபத்துக்கு எங்க கூட. அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் ஏமாத்திட்டார், அவரால் நான் லட்சக்கணக்கில் கடன் பட்டுட்டேன். 2 லட்சம் கடன் வாங்குற ஒருத்தன் ஒரு நாள் சொன்னா, இன்னும் வாங்கிட்ட கேட்க மாட்டேன், நீ எப்படியும் போன்ட்டான். 8 மாதமா கேட்கல. உடனே நான், அவர் எனக்கு 50,000 ரூபாய் தரணும் ஆண்டவரே, அதை நான் மன்னிக்கிறேன். பாருங்க, அதுதான் குணம். ஆனால்தான் அந்த மனுஷன் மேல தேவ தயவு இருக்கு, கர்த்தருடைய தயவு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் குற்றத்தை ஒருவர் ஜெபம் பண்ண முழங்கால் படித்தானே யார் மேலேயாவது கசப்பு காப்பார், மன்னிச்சு அவங்க கூட போய் ஐக்கியம் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, மன்னிச்சிருங்க, மன்னிச்சு. ஏன்னா கர்த்தர் வெறுக்கிறவனை போய் உதவி செய்து அடியும் விடும். அதான் இப்ப இருக்கும்போது ஜெபம் பண்ண, கர்த்தாவே நீர் வெறுக்கிற ஊழியன் எவன் கூட நான் ஐக்கியம் வைக்க கூடாது, நீர் பிரியமாய் இருக்கிற ஊழியனோடு நான் ஐக்கியம் வைக்காமலும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஊழியத்துல வரக்கூடிய காரியம். இப்பதான் கர்த்தர் செய்யும். அதுக்கு 2 தீமோத்தேயு 3:19 காரியம் சொல்லுங்க. சரி போட்டோம். நாங்கள் அவனத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணு. தேவ ஆவிக்கு இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை செயற்படுத்தினார். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உயிரோடு கூட ஜீவன் உள்ளது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனை உயிர்ப்பிக்கிற ஆவியார்.
இவன் செத்து போயிட்டான். அவர் கையில இருக்கும்போது செத்து போயிட்டான். அடப்பாக. ஆனா நான் உயிர் உள்ள. எப்படி? ஒரே பாட்டு தான், ஒரே உற்சாகம் தான், ஒரே கொட்டாடி தான், கேட்ஷோ தான், 8 அரங்கல 4 புகை. நான் என்ன சொன்ன, ஒரு அக்கினி வளர்த்து அதுக்குள்ள பொத்தரும் விழுந்துரு. சாத்ராக் மேஷாக் ஆபத்தோட உலாவின தேவகுமார் உலாவினரா பார்ப்போம். நடந்த சம்பவம் பிரான்சிஸ் சேவியர் தெரியும் உங்களுக்கு. ரோமன் கத்தோலிக்கல்ல இருந்த பரிசுத்தவான். அவருடைய உடல் கோவாவிலே இங்கே இருக்கு. அவர் இந்த ஊழியத்திற்கு இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது முகலாய பேரரசு அங்க ஆட்சி நடக்கு. அவர் சுவிசேஷம் சொல்றாரு. அவர் குரூப்ல இருக்க ஆட்கள். அப்ப அவரை புடிச்சுக்கிட்டாங்க. யார்? அவர் அல்ல, அவர் கூட இருந்த. நீ சொல்லுகிற இயேசு உயிரோடு இருப்பாரானால் நான் தீ வளர்ப்பேன், அதுல நீ குதிக்கணும், நீ உயிரோட வெளியே வரணும். நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். அப்ப அதுல ஒருத்தர் சொன்னாரு, நான் இல்ல, நீ முதிர்ந்த வயது உள்ளவன், உனக்கு பக்தி ஜாஸ்தி இருக்கும், நீ ஒரு நாள் பிழைச்சாலும் பிழைச்சிருவ. வாலிபனை புதிக்க. வாலிபனா இருந்தாங்க, முதியோரா இருந்தாங்க. ஆண்டவர் மேல் அவனுக்கு விசுவாசம் இருக்குமானால் ஆண்டவர் அதை காத்து கொள்வார்கள். விசுவாசத்துக்கு வயது வித்தியாசம் கிடையாது. கர்த்தரை நம்புவதற்கு வயது வித்தியாசம் கிடையாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கும் வயது வித்தியாசம் கிடையாது. எந்த வயசுலும் ஆசீர்வதிப்பார். ஒரு வாலிபனை புதிக்க சொன்னாங்க. தீ எரிது, கப கபாடு உள்ள விழுந்து அவர் பாட்டுக்கு நின்று ஒரு சேதமும் இல்லாம வெளியே. இதுதான் கர்த்தர். நடந்த சம்பவம் பிரான்சிஸ் சேவியருடைய அந்த ஊழியத்தை. நீ குதிய சொல்றல, குதியம். அது அல்ல, தேவனுக்கு நீ உயிருள்ளவனாய் இருக்கிறாயா? உயிருள்ள சாட்சியாக இருக்கிறார். உன் மனசாட்சி செத்ததா இருக்கா, உயிரோட இருக்கா? இதுதான் கேள்வி. நம்ம எப்ப சாமம் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க துவங்குன்னு தெரியுமா? சொல்லித்தார, மனசாட்சியில் உண்டார். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் எங்க வருது? மனசாட்சியில சூடுண்ட பொய்யர் கர்த்தர் சொன்னதை என்ன செய்யணும்? கலக்கணும். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, விவாகம் இல்லாமல் இருக்கவும் எல்லாம் வருதா? 1 ஆயிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவர்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோதரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்ற அந்த பொய்யர் கட்டளை. நம்ம ஆவிக்குரிய ஜீவன் சத்து இடமா மனசாட்சி. இது தப்பு இல்லை. செய்த பாவத்துக்கு பரிகாரத்தை ஆண்டவரிடத்தில் தேடாமல் செய்த பாவத்தை நியாயப்படுத்த ஆரம்பிச்சுட்டா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சாக ஆரம்பிச்சுட்டீங்க. ஆவிக்குரிய இது மனசாட்சியில் சூடுண்ட போது எப்படின்னா, தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், கர்த்தர் உணர்ந்திருப்பார், தள்ளிடுவான். பிறகு பொய்யராக மாறிடும்.
பொய்யன் வாயிலிருந்து பொய் தானே வரும், சத்தியம் எப்படி வரும்? பிறகு கள்ள உபதேசம் வரும். அவரை கள்ள போதன்னு சொல்லாம நல்ல போதன்னு நான் சொல்ல. அருமையா காலில் பேசினார் பாத்தீங்களா கோயிலுக்குள்ள. உண்மை சத்தியம் அறிந்தவளுக்கு தான் தெரியும் இது சத்தியம் இல்லை, தப்பா பேசுறாரு. இடர பண்ணுகிறார், பொருளாசையின் நடுவில் இருந்து பேசுவாங்க. ஆண்டவருடைய ஆவியான எல்லாம் காமிச்சு கொடுப்பார். ஊழியத்தில் இருக்கும்போது சொன்னார், அவன் வரமாட்டான், அலர்ட் ஆகும், லேசா தான் சொல்வார், போடுதான் போடுவார். பிறகு நம்ம எல்லாம் செய்ய சவுல் வருவானா? வருவான். பட்டணத்தாரிகளை ஒப்பு கொடுப்பார்கள், அதோட நிப்பாட்டிடுவார். தப்பிச்சு போறதும் உங்க வேற. உடனே அதுக்குரிய காரியத்தை செய்தோம். கிருபையா கர்த்தர் சபையை கொண்டு வந்துட்டார். ஊழியம் அவர் அதுல அதிக கவனமாயிருப்பாருயா. தெய்வம் தன்னுடைய காரியத்தில் அதிக கவனமாயிருப்பார். ஒருத்தர் சொல்றேன் இதை செய்யாத, நல்லா யாரு வரும்போதும் உங்களுக்கு தெரியணும் வெட்டுட்டேன். காலைல சொல்றா, மத்தியானம் ஓடுதாரு, அங்க ஆடுதாரு, ஐயோ ஐயோ ஏன் இதானே காலைல சொன்னேன். சொல்லிடுவார், இது வரும் சொல்லிடு. அப்போ எந்த இடத்துல நம்முடைய மனசாட்சி சூடுண்டு அதை மீறுவோமோ அங்கதான் நாம் ஆவிக்குரிய விழுகை ஆரம்பிக்கிறோம். பிறகு அப்புறம் பொய்யருக்கு பரலோகம் கிடையாது. தான் நான் சொல்றான், உண்மையாரு நான் ஐயா வரும்போது பேசுறேன், நீ உத்தமனாய் கடைசி மட்டும் இரு, ஜீவ கிரீடத்தை தருவேன் தான் என்ன அர்த்தம்? நீ இப்போது உத்தமன் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. இந்த உத்தமத்தை கடைசி வரை நீ காத்துக்கோ. ஆண்டவர் காலையில சொன்ன ஒரு காரியம், அதாவது அப்போ நான் இப்போ கர்த்தர் பேசினார் பேசன்னு சொல்ல மாட்டேன், தேவையில்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் அதை கடைபிடித்து வரேன். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசன அவர் சொன்ன ஒரு காரியம் இடம் ஞாபகம் இருந்தால் நான் இப்ப உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவர் பேசுறது கரெக்டா பேச, ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டார். சும்மா கர்த்தர் பேசுறாங்க, செய்யறது பூரா செய்கை அதற்கு மாறாக இருக்குது. என் காலத்தின் நிலையினால் உன்னை மறைக்கிறேன் இருக்கும். அதுக்கு முன்னால என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, என் கரத்தின் நிலையினால் உன்னை மறைக்கிறேன். டக்குன்னு அந்த இடம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சொன்னது என்னன்னா, என் வார்த்தையை உன் வாயிலே அருளுவேன். என்னன்னா, நான் சொல்றத நீ சொல்லி போயிட்டே இரு, அதான் உன் வேலை. நீ அதை விட்டுட்டு ஏசாயா 51:16 பின்பாகம், நான் என் வார்த்தையை வாயிலே அருளை போட்டு வச்சிருக்கேன். 29/6/2025 கரத்தின் நான் மறைக்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அப்படி செய்து வர்றார். இன்னைக்கு அவர் சொன்னது, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுவேன், கொடுப்பேன். கொடுத்த நீ பேசணும், பேசத்தான் உன்னை வச்சிருக்கேன். நான் சொல்றத நீ முகதாட்சணியம் இல்லாமல் சொல்லிட்டு போ. முகதாட்சியமே காமிக்காத, வேண்டிய ஆள் வேண்டாத ஆள். அவர் என்னன்னு நினைப்பாரோ, காணிக்க நிறுத்திட்டாருன்னா கர்த்தர் சொல்ல சொன்னா இதுதான். வருமா சொன்ன என்ன பேச, அந்த விடுவெளி நட்சத்திரத்தை பற்றி பேசவா, சர்தை பற்றி செத்தவனாக இருக்கிறார். உயிரோள்ளவன் என்று பெயர் பெற்றோம். யோசித்து பாருங்க, எங்கேயாவது பிரதிஷ்டை உடைச்சிருக்கீங்களா?
எங்கேயாவது பொருத்தனையை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களா? எங்கேயாவது உங்க தீர்மானத்தை நீங்கள் விடைத்து வைத்திருக்கிறீர்களா? எல்லாத்தையும் திரும்ப ரிவைவ் பண்ணுங்க. ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்ற குறை உண்டு. நாம் மனம் திரும்பின எபேசு 1 வார்த்தை செய்து கொடுத்த பிறகு போய் மனம் திரும்ப. ஆதியில நான் எப்படி இடத்துல அன்பு கூர்ந்தேன், அதே மாதிரி இப்போ நான் அன்பு கூறுவேன். ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. ஆதியில எப்படி கிரியை செய்தான்? பிரியாரிட்டி ஜீசஸ், கிறிஸ்துவுதான் முதல். ஒரு ஊழியம் தான். இரண்டாவது தான் சொந்த பந்தம். ரிவைவ் யுவர் செல்ஃப். அது மனம் திரும்பும். திரும்பி வந்தால் மறுபடி கட்டப்படும். ஆனால்தான் அவ்வப்பொழுது இரவு படுக்க போகும்போது ஒரு தற்பரிசோதனை பண்ணிட்டு தான் படுக்கிறது. என்ன இன்னைக்கு நான் எப்படி நடந்தேன்? என் மனைவியினிடத்தில், என் வீட்டில் தான் இருக்கும், என் சபையாரிடத்தில் நீர் கொடுத்த ஊழியத்தை நான் எப்படி செஞ்சேன்? நீ சொன்னபடி செஞ்சனா இல்ல ஜனங்களை பிரியப்படுத்த டில்ட் பண்ணி காம்ப்ரமைஸ்? அது பின்னால வரும் பாருங்க. காம்ப்ரமைஸ் அவன் ஏன் செத்து போனாங்கிறதுக்கு ரீசன் பின்னால வருது. காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். சத்தியத்துக்கு எந்த விதத்திலும் யாரோடும் சமரசம் பண்ண முடியாது. என் பேரை அவங்க என்ன வேணாலும் சொல்ல, நான் எல்லாருக்கும் நல்லவனா நடக்க முடியாது. சத்தியம் சத்தியம். நாம் உயிரோடு கூட இருக்க உயிர் தந்த ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம். நல்ல பிதாவே,